எங்க ஒருத்தர் அவரோட மாமியார் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாமியாரோட தலைக்கு மேல ஏதோ நம்பர் மாதிரி காட்டும். இப்ப எப்பெல்லாம் அவரோட மாமியாருக்கு ஹெல்ப் பண்றாரோ அப்பெல்லாம் அந்த நம்பரை ஏறிக்கிட்டே போகுது. ஒருவேளை இந்த நம்பர் நம்ம மேல அவங்க எவ்வளவு பாசமா இருக்காங்கன்றத காட்டுது போல அப்படின்ட்டு அவரும் நினைச்சுப்பாரு. ஆனா அவரோட வைஃப் கிட்ட போயிட்டு பார்த்தா நம்பர் ஜீரோன்னு தான் காட்டுது. இப்ப வைஃப் நல்ல பாசமாவே தான் இருப்பாங்க, இவரும் நல்ல பாசமா தான் பேசுவாரு. ஆனா ஜீரோக்கு மேல தாண்டவே மாட்டேங்குது. இந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவரும் யோசிச்சுக்கிட்டே நைட்டு தூங்கிடுவாரு. நைட்டு நடு ராத்திரியில ஏதோ கீழே சத்தம் கேட்கும். என்னன்ட்டு எந்திரிச்சு பார்த்தா மாமியார் இங்கேயும் அங்கேயே நடந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி கவலையில தான் நடந்துட்டு இருப்பாங்களா, அழுதுகிட்டே இருப்பாங்க. எனக்கு தூக்கம் வரல, வரீங்களா நம்ம 2 பேரும் வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு அவரும் சொல்வாரு. நம்பரும் ஏறிக்கிட்டே போகும். இவங்க தனியாவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. பாசமா பேசுறதுக்காக ஒருத்தராவது இருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப அவரு எதனால உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னு கேட்கிறப்போ என்னோட கல்யாண வாழ்க்கையே சரியான தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா என்னோட பொண்ணுக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அவரும் ஆறுதல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆறுதல் சொல்ல சொல்ல இப்ப நம்பரும் ஏறிக்கிட்டே போகும். இப்ப இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது கால் தடுக்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. காலும் லைட்டா சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிருக்கும். அதனால இப்ப அவரு தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவங்கள நடக்க வச்சு கூட்டிட்டு போவாரா. இந்த மாதிரி இவர் பேச பேச பண்ண அவங்களோட தலைக்கு மேல நம்பர் ஏறிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இவங்களோட கல்யாண வாழ்க்கை சரியில்லை, அதனால நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ட்டு அவர் தப்பாலாம் கூட நினைப்பாரு. ஒரு பாயிண்ட்ல இப்ப 80% வந்துருச்சு. சரி 100 வந்தா என்னதான் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதனால அடுத்த நாள் ரொம்ப சீக்கிரமாவே காலையில எந்திரிச்சு வந்துருவாரு. எதனால இப்ப மாமியார் தான் டெய்லி சீக்கிரமா எந்திரிச்சு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்வாங்க. இந்த நம்பர் என்னன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவரும் சீக்கிரமாவே எந்திரிச்சு வந்துருப்பாரு. உங்களுக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல, நீங்க எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்வாரு. அப்படி சொல்றப்போ மறுபடியும் நம்பர் ஏறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இந்த தடவை கரெக்டா 100% வந்துடணும், அது என்னன்றத நம்ம பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. 99%கே வந்துருச்சு. இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க மாமியார் காலுக்கு எனக்கு கொஞ்சம் மருந்து அப்ளை பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவர் போயிட்டு தடவி விட்டுட்டு இருக்கும் போது இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. கரெக்டா 99ல இருந்து 100க்கு போக போற அந்த டைம் தான் வரப்போகுது. அவரோட வைஃப் எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நான் டிராப் பண்ணுங்க அப்படின்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த 100 அவரால் பார்க்கவே முடியல. 99 வரைக்கும்லாம் பார்த்துட்டாரு, 100 பார்க்க முடியல. அப்புறமா கடைசியில தான் தெரிய வரும். அதாச்சும் இந்த பெர்சன்டேஜ்ன்றது எதை காட்டுது அப்படின்னா ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்றது தான் காட்டுது. இப்போ 99% காட்டுதுன்னா 99% நம்மளோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாமியாரோட எண்ணம். அதே இவரோட வைஃபோட தலைக்கு மேல 0 தான் காட்டும். ஏன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. அதனால டிவோர்ஸ் பண்ணணும்ட்டு ஒரு துளி கூட எண்ணம் கிடையாது.